Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 2ல example 2.8 தான் பார்க்க போறோம். Can the number 6 power n, where n being a natural number, end with the digit 5? அதாவது can the number 6 power nன்ற ஃபார்மட்ல இருக்க நம்பர், அந்த nன்றது என்னன்னா எந்த நேச்சுரல் நம்பராகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ 3 power 4 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 3s are 9, 9 into 9 வந்து நமக்கு 81ன்னு வரும். ஸோ டிஜிட்ல நமக்கு ஆன்சரா கிடைக்கும்ல, அந்த டிஜிட்ல வந்து எண்டு டிஜிட்னா என்னன்னா இந்த யூனிட் பிளேஸ்ல எந்த நம்பர் இருக்கோ அதுதான் எண்டு டிஜிட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்மளோட எண்டு டிஜிட் என்னது 1. அதே மாதிரி 6 power nல ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மட்ல அந்த எண்ணுன்றது எந்த நேச்சுரல் நம்பரா வேணா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த கடைசி அந்த நம்மளோட ஆன்சர்ல இருக்க அந்த கடைசி டிஜிட் வந்து 5ஆ வருமா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஏன் வரல அப்படின்ற ரீசன் வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ 6 power என்ன நம்ம எப்படியும் எழுதலாம். 2 into 3 the whole power என்னன்னு எழுதலாமா? அதாவது இந்த 6 வந்து 6க்கு பதிலா நான் 2 into 3ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னது 2 3s are 6 தானே. ஸோ 2 3s are 6, 6 power n தானே வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்ன வந்து உள்ள வந்து நான் மல்டிபிள் பண்ண போறேன். 4 into 2 the whole power 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். 4 2s are 8. 8 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 64ன்னு வரும். இப்போ இந்த பவரை வந்து நான் உள்ள மல்டிபிள் பண்றேன்னு வச்சுக்கோங்க. தனித்தனியா மல்டிபிள் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நான் பவரை உள்ள எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். 4 ஸ்கொயர் எனக்கு என்னது 16 வரும். 2 ஸ்கொயர் எனக்கு என்ன வரும்? 4 வரும். 16 4s ஆரும் அதோட ஆன்சரும் நமக்கு என்னதான் 64. ஸோ இப்படி இருக்க ஒரு நம்பரை நம்ம இப்படின்ற ஃபார்மெட்லயும் எழுதிக்கலாம். அந்த பவரை அந்த நம்பருக்கு தனித்தனியா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே நான் எழுதிக்கலாமா? is equal to 2 power n into 3 power n அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா இதோட ஆன்சரும் சேமா தான் வரும். அதுக்கு தான் நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நம்மளோட 6 power என்னோட ஆன்சர் எப்படி இருக்கு? அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு? 2 power n into 3 power n அப்படின்னு சொல்லி இருக்கா? அதாவது n வந்து என்ன நம்பரா வேணா இருக்கலாம், என்ன நேச்சுரல் நம்பரா வேணா இருக்கலாம். பட் நம்மளோட ஆன்சர் என்னவா தான் கிடைக்கும்? ஈவனா தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு 2 இருக்கிறனால. ஸோ 2 பவர் நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, 2 power 2 கொடுத்தாலும் நமக்கு 4 தான் வரும். 2 power 3 கொடுத்தாலும் நமக்கு 8 தான் வரும். ஸோ எண்ணுக்கு நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, ஈவனா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, அதோட ஆன்சர் ஈவனா தான் வரும். ஸோ ஈவன் நம்பரை ஏதோ ஒரு நம்பரோட நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அதோட ஆன்சர் என்னதான் வரும்? ஈவன் தான் வரும். இப்போ பாருங்க 2ன்ற நம்பரை வந்து நான் 7ஓட மல்டிபிள் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதோட ஆன்சர் என்னது? 14 தான். இதே 2ன்ற நம்பரை ஒரு ஈவன் நம்பரோட மல்டிபிள் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதோட ஆன்சர் என்னதான்? எனக்கு ஈவன் தான். 14ம் எனக்கு ஈவன் தான், 12ம் எனக்கு வந்து ஈவன் தான். ஸோ 2வை நம்ம ஈவன் நம்பரோடையும் சரி, ஆட் நம்பரோடையும் சரி மல்டிபிள் பண்ணாலும் நம்ம ஆன்சர் என்னவா தான் வரும்? ஈவனா தான் வரும். ஸோ அதனால எனக்கு 6 power என்னோட ஆன்சர் என்னவா தான் வரும்? ஈவனா தான் வரும். இதுல இருந்து என்ன தெரியுது? Since 2 power n is the factor of 6 power n, இப்படி ஒரு நம்பரை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இப்படி 2 நம்பரா எழுத முடிஞ்சுச்சுன்னா அப்ப இந்த 2 நம்பரையுமே ஃபேக்டர் ஆஃப் 6 power n அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சின்ஸ் 2 power n வந்து ஃபேக்டர் ஆஃப் 6 power n இருக்கிறனால என்னோட 6 power n எப்படியா தான் இருக்கும்? ஈவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ therefore 6 power என்னோட ஆன்சர் வந்து ஈவனா தான் வரும். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்மளோட ஆன்சர் வந்து 5ஆல எண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு நம்பர் வந்து 5ஆல முடியணும்னா அது எந்த நம்பரா தான் இருக்கும்? கண்டிப்பா ஆட் நம்பரா தான் இருக்கும். ஏன்னா 5ன்றதே நமக்கு ஒரு ஆட் நம்பர். ஏதாச்சும் ஒரு ஆட் நம்பர் தான் வந்து நமக்கு 5ஆல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 74ன்றது ஈவன் நம்பர், ஏன்னா அது வந்து 4ஆல முடிஞ்சிருக்கு. இதுவே 75ன்றது நமக்கு என்னது? ஆட் நம்பர், ஏன்னா அது 5ஆல முடிஞ்சிருக்கு. ஸோ ஆட் நம்பர் மட்டுமே தான் நமக்கு 5ஆல முடியும். பட் நம்மளோட 6 power n எப்படி இருக்கு? ஈவனா இருக்கு. ஸோ அது ஈவனா இருந்தா அது எப்படி 5ஆல முடியும்? அதோட எண்டு டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட் எப்படி 5ஆ இருக்க முடியும்? அப்படி 5ஆ இருந்தா அது என்ன நம்பரா மாறிடும்? ஆட் நம்பரா மாறிடும். ஸோ என்னோட 6 power n வந்து ஈவனா இருக்கு. அதனால 6 power என்னோட யூனிட் டிஜிட் 5ஆ வர முடியாது. அப்படி வந்தா என் 6 power என்னவா மாறிடும்? ஆடா மாறிடும். பட் என்னோட 6 power n இங்க என்னது? ஈவன். அதனால 6 power என்னோட ஆன்சர்ல வந்து 5ன்றது எண்டு டிஜிட்டா இருக்காது. ஹென்ஸ் 6 power n cannot end with 5. இதுதான் எக்ஸாம்பிள் 2.8. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.